ஓகே, சரி பிள்ளைகள். ஸோ நம்ம கடைசியாக 5 கேள்விகளுக்குரிய டிஸ்கஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தொடர்ச்சியாக 6வது கேள்வியிலிருந்து நம்ம டிஸ்கஷன்ஸை பார்ப்போம். சரி, ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்து இருந்தோம்னு சொன்னா 6வது கேள்வி ஒரு அயன் சமநிலை சம்பந்தப்பட்ட ஒரு வினா உண்டு. ஸோ நீங்க எல்லாரும் மோஸ்ட்லி அயன் சமநிலை நேரம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம பார்த்தமாக இருந்தால் நமக்கு கேள்வி எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா 0.01 மூல் DMnS3 NaCl 0.01 மூல் DMnS3 K2CrO4 என்பவற்றை கொண்ட கரைசலினுள் 0.1 மூல் DMnS3 AgNO3 கரைசல் மெதுவாக சேர்க்கப்படுகின்றதாம். சரி, சோ இப்ப நம்ம பார்த்தமாக இருந்தால் நமக்கு இப்படி ஒன்று இருக்குது. இதுக்குள்ள யார் இருக்கிறாருன்னு சொன்னா ஒன்று 0.01 மூல் DMnS3 0.01 மூல் DMnS3 NaCl கரைசல் இருக்குதாம். அதே மாதிரி பிள்ளைகள் 0.01 மூல் DMnS3 K2Cr2O7 இருக்குதாம். K2CrO4 இருக்குதாம். சரியா? சோ NaCl-ம் K2CrO4 இருக்கின்ற ஒரு கரைசல் ஒன்று. அதுக்குள்ள ஒவ்வொரு கூறுகளினுடைய செறிவும் 0.01 மூல் DMnS3 0.01 மூல் DMnS3 இருக்குது. அதாவது எனக்கு என்ன விளங்கும்டா, இவர் வந்துட்டு அயனாக்கம் அடைய போக்குள்ள Na+ ஆக Cl- என்று வருவார். இவர் அயனாக்கம் அடைய போக்குள்ள நமக்கு தெரியும் 2K+ ஆக Cr2O4 அப்படின்னு சொல்லி வருவார். அப்ப நம்ம இவருடைய செறிவை நம்ம பார்த்தோமாக இருந்தால் இங்க Na+ செறிவு 0.01 இருக்கும். அதே மாதிரி Cl- உடைய செறிவும் 0.01 மூல் DMnS3 இருக்கும். இங்க இவருடைய செறிவை பார்த்தோம்னா 0.02 மூல் DMnS3 இருக்கும். பீசமான விகிதப்படி இவர் வந்துட்டு 0.01 மூல் DMnS3 இருக்கும். சரியா? ரைட். இப்ப இதுக்குள்ள ஒரு சேர்வை ஒன்று ஆட் பண்றாங்களாம். அவர் வந்துட்டு யாருன்னு சொல்றாங்கடா, யார் ஆட் பண்றாங்கடா AgNO3 0.1 மூல் DMnS3 ஆட் பண்றாங்களாம். கரெக்ட். இப்ப நான் ஒரு ஜெனரலான ஒரு क्वेश्चन ஒன்று கேட்கிறேன் பிள்ளைகள். உதாரணமாக நீங்க 0.1 மூல் DMnS3 AgNO3 கரைசல்ல ஒரு டிராப் நீங்க இதுக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா இவருடைய செறிவு, இதுல இருக்கின்ற Ag+ செறிவு உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா Ag+ செறிவும் NO3- செறிவும் வந்துட்டு இவரும் 0.1 மூல் DMnS3 இருக்கும், இவரும் 0.1 மூல் DMnS3 இருக்கும். இப்ப இவர்ல இருந்து ஒரு டிராப் நீங்க இதுக்குள்ள போட போக்குள்ள பிள்ளைகள் இதுல இருக்கின்ற Ag+ செறிவு வந்துட்டு இந்த கரைசலுக்குள்ள உழுகுறதுக்கு முதல் வரைக்கும், சோ இந்த கரைசலுக்கு உள்ள விழுகிறதுக்கு முதல் வரைக்கும் Ag+ செறிவு வந்துட்டு 0.1 இருக்கும். ஆனா இதுக்குள்ள விழுந்ததுக்கு பிறகு இவருடைய கனவளவு காரணமாக, இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கனவளவான கரைசல் இருக்குது, அந்த கனவளவு காரணமாக இவருடைய செறிவுல வித்தியாசம் கொண்டு வரும். இது பேசிக்கான கல்குலேஷன் கேள்வி. சரிதானே? ரைட். சோ சும்மா நமக்கு பின்னுக்கும் தேவைப்படும், அதுக்காக தான் அந்த கல்குலேஷன் தியரிகளை சும்மா நார்மலாக நான் ரிவைஸ் பண்ணிட்டு வரேன். ரைட். சோ இதை நம்ம வந்துட்டு சேர்த்த உடனே கரைசலில் சிவப்பு நிறம் தோன்றாமல் இருக்கத்தக்க AgNO3 நீங்க சேர்க்கக்கூடிய அந்த உயர் செறிவு என்ன அப்படின்னு தான் கேட்கிறாங்க. கரைசல்ல சிவப்பு நிறம் வாரேண்டா என்ன நடக்கலாம்? இந்த AgNO3 நான் இந்த கரைசல்ல சேர்த்தனண்டா பிள்ளைகள், எனக்கு உண்மையாகவே Ag+ம் இங்க இருக்கின்ற Cl- சேர்ந்து எனக்கு என்ன வரலாம்டா, ஒன்று AgCl திண்மம் வரலாம், AgCl solid வரலாம். ஆனா இவர் நமக்கு தெரியும் என்ன நிறம் என்று சொன்னா ஒயிட் ஆக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் இதுல இருக்கிற Ag+ம் CrO4 சேர்ந்து எனக்கு என்ன வரலாம் என்று சொன்னா Ag2CrO4 வரலாம். Ag2CrO4 நமக்கு தெரியும் Ag2CrO4 என்ன கலர் என்று சொன்னா செங்கட்டி சிவப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ரைட். இது நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்த ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப அந்த வகையில நம்ம இன்னொரு விஷயம் ஒன்று பார்ப்போம் பிள்ளைகள். நமக்கு குரோமேட்டுகள்ல வீழ்படிவுகள் சம்பந்தமான விஷயம் இருக்குதானே பிள்ளைகள்? இப்ப குரோமேட்ல வீழ்படிவுள்ள பிள்ளைகள் Ag2CrO4 நமக்கு ஒரு வீழ்படிவாக இருக்கும். அதே மாதிரி PbCrO4 நமக்கு குரோமேட்ல வீழ்படிவாக இருக்கும். அதே மாதிரி SrCrO4 BaCrO4. சோ 4 குரோமேட்டுகளும் நமக்கு வீழ்படிவுகளாக இருக்கும். அதுலயும் இவங்க 3 பேருமே மஞ்சள் நிற வீழ்படிவாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பம், இவங்க 3 பேருமே ஏலோவாக இருப்பாங்களாம். ஆனா இவர் மட்டும்தான் செங்கட்டி சிவப்பாக இருக்குமா. செங்கட்டி சிவப்பு அல்லது சிவப்பு அப்படி என்றாலும் ஓகே.
இதே மாதிரி தான் பிள்ளைகள் சல்பேட்டுகள வீழ்படிவும் இவங்க இந்த 4 சல்பேட்டுகள் தான் வீழ்படிவுகளாக இருக்கும். இப்ப நமக்கு உதாரணமாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு குரோமேட் வீழ்படிவு இல்லாட்டி ஏதாவது ஒரு சல்பேட் வீழ்படிவு ஒன்று பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த 4 கற்றயன்களை மட்டுமே வச்சு இந்த 4 வீழ்படிவுகளை மட்டுமே வச்சு நீங்க யோசிக்கலாம். சரியா? சோ வீழ்படிவுகள் சம்பந்தமான விஷயம் வரப்போக்குள்ள இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியாவாக இருக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரைட். அப்ப இப்ப நம்ம கேள்விக்குள்ள வருவோம். சோ நான் கொஞ்சம் டீப்பா போறேன் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பேப்பருங்கிறதுனாலே நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா ஓவராலா எல்லா தியரிஸையுமே நார்மலா கவர் பண்ற மாதிரியே போகும். சரி, சோ இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர வேண்டிய விஷயம். இனிதான் நம்ம பார்க்க போறதெல்லாம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வரப்போற விஷயம். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட்ங்கிறதுனாடி நான் என்ன செய்யறேன்டா மேபி சிலாக்கள் தியரி கவர் பண்ணியிருப்பீங்க, சிலாக்கள் தியரி கவர் பண்ணாம வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் சொல்லிட்டு போகலாம். மேபி இது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்களே கொஞ்சம் சம்டைம் வந்துட்டு என்ன தியரிஸ் எல்லாம் விளங்கப்படுத்திட்டு போகக்குள்ள கொஞ்சம் போர் மாதிரி இருக்கலாம். பட் நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் தியரி அறவே தெரியாதாக்களும் வந்திருக்கலாம் தானே. ஸோ அவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் தியரிஸ் நான் சொல்லிட்டு தான் போவேன். ரைட். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் கரைசல்ல சிவப்பு நிறம் தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்ப கரைசல்ல சிவப்பு நிறம் தோன்றக்கூடாதுன்னு என்ன நடக்க போகுதா? இங்க AG2CrO வீழ்படிவாக கூடாது. ஆகவே வீழ்படிவாதல் தத்துவம்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வரோம். சோ வீழ்படிவாதல் தத்துவம் சம்பந்தமாக நம்ம பார்க்க போனோம்னா பிள்ளைகள் வீழ்படிவாதல் தத்துவத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப நமக்கு தெரியும் KSP பெரிது IP அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. KSP சமன் IP என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி KSP IP-யை விட சின்னனாக இருக்கின்ற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. ரைட்டா? இப்ப KSP பெரிது IP என்று சொன்னா என்னென்ன பிள்ளைகள், அதாவது அந்த அந்த அயன் ஒன்று இருக்கு, அந்த ஒரு சேர்வை ஒன்று இருக்குன்னு AG2CrO4 அல்லது AgCl என்று வெப்பமே. ரைட்டா? இவருடைய KSP வந்துட்டு உண்மையாகவே ஐபிங்கிறது என்ன என்று சொன்னா நான் ஒரு கரைசல் ஒன்று எடுத்தேன்டா அந்த கரைசல்ல இருக்கின்ற அயன்களினுடைய பெருக்கம் தான் வந்துட்டு என்ன சொன்னா ஐபி என்று வரப்போகுது. ஐபிக்கும் கேஎஸ்பிக்கும் ஒரே கோவை தான் வரும். கேஎஸ்பிக்கு கோவை எழுதுறதெல்லாம் நம்ம இந்த விரிவாகம் வந்துட்டு நம்ம என்னத்துல பார்த்திருப்போம், அயன் சமநிலையில பார்த்திருப்போம். இருந்தாலும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு AgClக்கு மட்டும் சும்மா உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன். ஒரு சொலிடாக இருக்குதுன்னு சொன்னா இவர் ஒரு அறுதில் கரையின் திண்மம் என்று சொன்னா இவர் வந்துட்டு Ag plus aqueous சக Cl minus aqueous ஆக இருப்பார். சோ இவருக்கு KSPக்கு நான் கோவை எழுதினேன்டா KSP வந்துட்டு Ag plus aqueous இவருடைய செறிவு into Cl minus aqueous இனுடைய செறிவுகளுடைய பெருக்கமாக இருக்கும். சரியா? ரைட். ஆகவே பிள்ளைகள் இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா ஐபிக்கும் இதே கோவை தான் வரும், ஐபிக்கும் இதே கோவை தான் வரும். ஆனா நான் வந்துட்டு இங்க ஐபியில இந்த செறிவுகளாக யார போடுவேன்டா கரைசல்ல இருக்கின்ற அயன்களினுடைய ஆக்சுவலான செறிவை நான் போட்டேன் என்று சொன்னா எனக்கு ஐபியினுடைய பெருமானம் வரும். ஆக்சுவலான பெருமானத்தை போட்டா. ரைட்டா? ஓகே. கேஎஸ்பி எப்படி நம்ம காண்றது, கேஎஸ்பி பெருமானம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் எப்படி எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தொடர்பான தெளிவான விளக்கங்களை நம்ம என்னத்துல பார்த்திருக்கோம், அயன் சமநிலையில பார்த்திருக்கோம். அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் கரைசல்ல இருக்கின்ற அயன்களினுடைய பெருக்கம் வந்துட்டு கேஎஸ்பி பெருமானத்தை விட சின்னனாக இருந்துச்சுண்டா இந்த வீழ்படிவு வந்துட்டு இங்க என்ன செய்யாதாண்டா உருவாகாது. இதை வந்துட்டு நம்ம சொல்லுவோம் கேஎஸ்பியும் அயன் பெருக்கமும் சமனாக இருக்குது. ஒரு கரைசல்ல கேஎஸ்பி சமன் ஐபி என்று வருகிறது, இரண்டுமே சமனாக இருக்கின்ற சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்களா இருந்தால் இது என்ன நடக்கும்டா பிள்ளைகள் கிட்டத்தட்ட மட்டுமட்டாக வீழ்படிவு உருவாகின்ற சந்தர்ப்பம் என்று சொல்லுவோம். மட்டுமட்டாக வீழ்படிவு உருவாகுது என்று சொல்லுவோம். அல்லது வந்துட்டு வீழ்படிவு உருவாகாமல் இருக்கக்கூடிய மேக்சிமம் பாயிண்ட் அல்லது வீழ்படிவு உருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அல்லது மட்டுமட்டாக வீழ்படிவு உருவாகின்ற புள்ளி. நமக்கு தெரியும் தானே, அந்த சாய்தளத்துல நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பொருள் வந்துட்டு மட்டுமட்டாக ஓய்வில் இருக்கின்ற நிலை என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க, மட்டுமட்டாக இயங்குகின்ற நிலை என்று சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஆறுமுடுகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேள்வி எல்லாம் வந்திருக்கும் தானே. அதே மாதிரியான சிச்சுவேஷன் தானே வீழ்படிவு உருவாகிற மாதிரியும் இருக்கும், ஆனா கரைசலாகவும் இருக்கும். சோ மட்டுமட்டாக வீழ்படிவு உருவாகின்ற நிலைமை அல்லது வீழ்படிவு உருவாகாமல் இருக்கக்கூடிய மேக்சிமம் நிலைமைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கேஎஸ்பியை விட அயன் பெருக்கம் பெரிதாக இருந்தா கண்டிப்பாக வீழ்படிவு உருவாகுமாம். சரியா? சோ இது ஒரு கேஎஸ்பி தொடர்பான நமக்கு தெரிய வேண்டிய சில ஐடியா கொஸ்டின்ஸ், அதாவது தியரிகள். ஆக பேசிக்கான கேஎஸ்பி தொடர்பான தியரிகள் விஷயங்கள். அதே மாதிரி இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான
ஓவராலா இன்ஆர்கானிக் ரிலேட்டடான தியரி நான் வழங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது அயன் பெருக்கம் தொடர்பான தியரியை நான் வழங்கப்பட்டு இப்ப நம்ம என்ன செய்வோம்டா கேள்விக்குள்ள போவோம். சரி, இப்ப நான் வந்துட்டு அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டு தானே. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பிள்ளைகள், நான் அதை சொல்றேன், இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்ப நமக்கு ஐபி கோவை எழுதுறது, அது கேஎஸ்பி கோவை எழுதுறது, அதெல்லாம் எப்படின்னு சொல்லி விளங்கிட்டு இப்ப பிள்ளைகள் நமக்கு இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். கேஎஸ்பியை வச்சு நம்ம செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா பிள்ளைகள், நமக்கு ஒரே பீசமான உப்புக்கள் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். ஒரே பீசமான உப்புக்கள் நமக்கு தெரியுமா இருந்தால், உதாரணமாக AgCl, AgBr, LiF எடுப்போமே, இவங்கெல்லாம் ஒரே பீசமான உப்புகள். அதாவது இவங்களுடைய அயன்களினுடைய ஏற்றங்களை தனித்தனியாக பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரே பெருமானம் தான் வரும். Ag பிளஸ் Cl மைனஸ், மைனஸ் 1 பிளஸ் 1, அப்போ ஒரு பெருமானம் 1 தர 1 1, பிளஸ் மைனஸ் எல்லாம் விடுங்க, 1 தர 1 1, இங்கேயும் 1 தர 1 1 தான், இங்கேயும் 1 தர 1 1 தான். இப்ப இதே இது வந்துட்டு Li2CO3, அதே மாதிரி இல்ல Li2CO3 வானதே நமக்கு ஈஸியாக வர மாதிரி கல்சியம் கார்பனேட், அடுத்தது SrSO4, இப்படி அதே மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்க போக்குள்ள குரோமேட்ல நம்ம பார்த்தோம்டா PbCrO4, இப்படியா நாட்களெல்லாம் பாருங்க. இவங்கள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரே பீசமான உப்புக்கள் என்று சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இதுல அவங்களோட ஏற்றங்களை பெருக்கி பாத்தீங்கன்னா இங்கே 4 தான் வரும், இங்கே 4 தான் வரும், இங்கே 4 தான் வரும். சோ இப்படி ஒரே பீசமான உப்புக்களை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டா, ஒரே பீசமான உப்புக்கள் நமக்கு வீழ்படிவாக போகுதுண்டா அவங்களோட கேஎஸ்பி பெருமானத்தை வச்சு நம்ம சொல்லலாம் யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக AgBrனுடைய கேஎஸ்பி 1/10 வைப்போம், இவருடைய கேஎஸ்பி 1/10 வைப்போம், இவருடைய கேஎஸ்பி 1/10 வைப்போம். இப்ப நம்ம சொல்லலாம் இவங்க எல்லாருமே ஒரே பீசமான உப்புகள் தானே, இவங்க எல்லாருமே ஒரே பீசமான உப்புகள். சோ இப்ப இதுல யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார்ன்னு சொன்னா கேஎஸ்பி குறைந்த ஆள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார். ஸோ யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார்? LiF தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார். ஸோ முதலாவது LiF வீழ்படிவாகும், அடுத்தது வந்துட்டு AgCl வந்துட்டு வீழ்படிவாகும், அடுத்ததுதான் AgBr வந்துட்டு வீழ்படிவாகும். சரியா? அதாவது ஒரே பீசமான உப்புகளை நான் கன்சிடர் பண்ண போகல யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவார், யார் செகண்டா வீழ்படிவாகுவார்ன்றதை சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு வீழ்படிவாக போறது யார் யாரு? ஒன்று AgCl, அடுத்தது Ag2CrO4 தானே பிள்ளை. சோ இங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரே பீசமான உப்புகளா? இவரை பெருக்கினா 1 வரும், இவரை பெருக்கினா நமக்கு என்ன வரப்போகுது? 2 தர 1 2 தான் வரப்போகுது. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே பீசமான உப்புக்கள் இல்ல. சோ இவங்களோட கேஎஸ்பியை கம்பேர் பண்றதன் மூலமாக யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவான்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இதுவும் நமக்கு என்ன சொன்னா இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான தியரி இல்ல, பட் நான் உங்களுக்கு கேஎஸ்பி தொடர்பான ஒரு தெளிவான புரிந்துணர்வு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்ற ஒரு ஐடியா உண்டு. சரியா? சோ இப்ப நம்ம கேள்விக்குள்ள வரும். சோ கேஎஸ்பி தொடர்பான முக்கியமான விஷயங்களை எல்லாம் நான் இதுல கதைச்சிருந்தேன். சோ இதெல்லாமே பிள்ளைகள் MCQல ஐடியாஸாக டைரக்டாக செய்ய வேண்டிய ஐடியாஸாக வரும் பிள்ளை. சரியா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு MCQல டைரக்டா அப்ளை பண்ணி நீங்க சம்டைம் வந்துட்டு ஒவ்வொன்றா கணிச்சு தான் செய்யணும் இல்ல. சரியா? யார் ஃபர்ஸ்ட்டுக்கு வீழ்படிவாகுவா, யாரு குறைஞ்ச ஏஜி பிளாஸ்ல செறிவு தேவைங்கிறத எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒவ்வொன்றா கேஎஸ்பி பெருமானம் தெரிஞ்சு கல்குலேட் பண்ணி தான் செய்யணும் இல்ல. இப்ப நான் சொன்ன ஐடியா ஒன்று தெளிவாக இருந்துருந்துச்சுன்னு சொன்னா இதே மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம வந்துட்டு பேப்பர்ஸ்லயும் பார்ப்போம். சரியா? இதை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய நிறைய கேள்விகள் வந்துட்டு பேப்பர்ஸ்லயும் பார்ப்போம். ஸோ ஐடியா முக்கியம். சரியா? நீங்க பாஸ் பேப்பர்ஸ்லயும் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த ஐடியாவை பயன்படுத்தி கேள்விகள் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா கேள்விக்குள்ள போவோம். அப்ப நமக்கு வந்துட்டு கரைசல்ல இப்படி இருக்குதுன்னு தெரியும். அப்ப முதல்ல நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கடா, சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது என்ன வரப்போடா Ag2CrO4 நமக்கு வந்துட்டு வீழ்படிவாக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நம்ம மட்டுமட்டாக வீழ்படிவாகாத சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணோம்டா இன்னைக்கு வந்துட்டு IP = KSP என்கிற சிச்சுவேஷனாக இருக்கும். ரைட்டா? இந்த கரைசல்ல நீங்க பாத்தீங்களா இருந்தால் கரைசல்ல நமக்கு தெரியும் இங்க வந்துட்டு K2CrO4 இருந்திருக்குது. இதுல CrO4 2- உடைய செறிவு நமக்கு 0.1 நமக்கு தெரியும். Ag2CrO4 KSP பெருமானம் தந்திருக்கிறான் 1/10 தந்திருக்கிறான். KSP of Ag2CrO4 வந்துட்டு
1 தர 10^12 மூல் கணம் dm மைனஸ் 9 என்று தந்திருக்கிறான். சரியா? ரைட். அப்ப நமக்கு இங்க வந்துட்டு இவருடைய KSP பெருமானம் தெரியும் பிள்ளைகள். இப்ப KSP பெருமானம் நமக்கு தெரியுமாக இருந்திருந்தால் இங்க நம்ம டைரக்டாக சொல்லலாம் இவர் வீழ்படி வாகனம் மட்டுமட்டாக வீழ்படிவு உருவாகின்ற நிலைமை அல்லது வீழ்படிவு உருவாகாத நிலைமை. சோ இங்க வந்துட்டு வீழ்படிவு உருவாக போப்படாதானே சொல்லிக்கிறேன். சோ நான் சொல்லலாம் இப்ப IP சமன் KSP ஆக இருக்கின்ற சிச்சுவேஷன். சோ அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன செய்யாது, மட்டுமட்டாக அந்த வீழ்படிவு உருவாகாது. சோ AG to CRO ஓட KSPக்கு நான் கோவை எழுதினேன்டா KSP AG to CRO4 இது வந்துட்டு என்ன வரப்போ போகுது, AG plus aquosinுடைய செறிவு into CRO4 2 minus aquosinுடைய செறிவு வரணும். ஆனா AG to CRO4 நான் வந்துட்டு இவர் ஒரு அறிவியல் கரை முப்பு தானே. சோ இவர் வந்துட்டு ஒரு சொலிடாக இருக்கின்ற போது இவர் வந்துட்டு என்ன செய்வார்னா AG plus ஆகவும் CRO4 2 minus ஆகவும் போவார். ஆனா நான் தாக்கத்தை சமப்படுத்தணும் கட்டாயம். சோ இங்க 2 AG plus வரும். சோ இங்க 2 வந்துச்சுன்னு சொன்னா KSP கோவையில இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வர்க்கம் வரணுமாம். சரியா? இன்னைக்கு வர்க்கம் வரணும் கட்டாயம். ரைட். சோ இப்ப மட்டுமட்டாக வீழ்படிவு ஆகாத நிலைமை என்று சொல்றதுனாடி KSP சமன் IP என்று சொல்லி நான் எடுக்கலாம். சோ இங்க KSP பெருமானம் KSPக்கு பதிலாக நான் வந்துட்டு என்ன செய்யலாம்டா IP பிரதியிடலாம். சோ இப்ப IP சமன் IPக்கும் அதே கோவை தான் பிள்ளைகள். AG plus aquosinுடைய செறிவு முழுவதின் வர்க்கம் CRO4 2 minus உடைய செறிவு அப்படின்னு வரப்போகுது. ஆனா கட்டாயம் aquos என்று போடணும். சரியா? கட்டாயம் aquos போடணும். சோ இவருடைய பெருமானம் எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 1 தர 10^12 என்று தெரியும். சோ 1 தர 10^12. சரியா? ஓகே. ஆகவே இங்க CRO4 2 minus உடைய செறிவு இப்ப கரைசல்ல இருக்கின்ற CRO4 2 minus செறிவு தெரியுமா இல்லையா? தெரியும். K2CRO4 உடைய செறிவு 0.01 என்று சொன்னா CRO4 2 minus செறிவு 0.01 ஆக இருக்கும். சோ இவர் 0.01 என்று சொன்னா இப்ப நான் வந்துட்டு என்ன செய்யலாம், AG plus உடைய செறிவை நான் சொல்லலாம் 1 தர 10^12 கீழே இவருடைய செறிவை கொண்டு வந்து பிரிக்கலாமா இல்லையா? பிரிச்ச ரெண்டாவது வந்துட்டு 0.01 1 தர 10^2 எழுதலாமா இல்லையா? இது இவருடைய வர்க்கம் தானே, AG plus வர்க்கம் தானே. சோ வர்க்கம். ஆகவே எனக்கு விட என்ன வரப்போகுது, 1 தர 10^10 எனக்கு தெரியும் 1 தர 10^12 மூல் கணம் dm minus 9 தான் இவருடைய யூனிட். இது நமக்கு தெரியும் இவருடைய யூனிட் வந்துட்டு மூல் dm minus 3. சோ 1 போக நமக்கு இங்க வரப்போகுது மூல் வர்க்கம் dm minus 6 என்று வரப்போகுது. ஆகவே AG plus செறிவினுடைய வர்க்கம் தானே அது. ஆகவே AG plus செறிவு வந்துட்டு எனக்கு ருட்டுக்குள்ள 1 தர 10^10 வரணும். ஆகவே 1 தர 10^5 மூல் dm minus 3 என்று வரும். சோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆன்சராக இருக்கும். செகண்ட் ஆன்சர். சரியா? சோ பிள்ளைகள் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று தான். ஆனா இது அவ்வளவு இம்பார்ட்டன்டா அவ்வளவு ஐடியா கேள்வியான்னு கேட்டா இல்ல, பேசிக்கான ஐடியா கேள்வி தான். ஆனா நான் இதுக்குள்ள நிறைய தியரிகளை கதைச்சிருக்கிறேன். முக்கியமான தியரிகள், முக்கியமாக ஐடியா வரக்கூடிய நிறைய தியரிகள். இன்ஆர்கானிக் தியரியை நான் கொஞ்சம் உங்களுக்கு அதுல சொல்லி தந்திருக்கிறேன். ஈஸியாக கொஸ்டின் செய்ய வேண்டிய ஐடியாஸ் எடுக்கக்கூடிய தியரி. அதாவது சல்பேட்டுகள்ல 4 சல்பேட் தான் வீழ்படி இருக்குது, குரோமேட்ல 4 குரோமேட் தான் வீழ்படி இருக்குது. அது சம்பந்தமான விஷயம். அதே மாதிரி இங்க வந்துட்டு KSP தத்துவத்துக்குள்ளேயும் இது தொடர்பான விஷயத்தை மட்டும் சொல்லாம இது ரிலேட்டடா வரக்கூடிய கேள்விகள் தொடர்பான ஐடியாக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா பிள்ளை? ஆனா இது ஒரு ஈஸியான கேள்வி, இது சிம்பிள் கேள்வி. சரிதானே? இப்ப நம்ம செஞ்சது சிம்பிள் கேள்வி. பட் நம்ம இதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் நிறைய டைம் எடுக்குது. இதை நீங்க கேள்வியாக இருந்து செய்ய போனீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸும் தேவையில்லை, 1 மினிட்டுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் நீங்க பார்த்து 1 மினிட்லயே சும்மா நம்ம வந்துட்டு இந்த KSP சமன் IPங்கிற ஐடியாவை எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல வந்து நமக்கு என்ன, இன்னைக்கு KSP பிரதியிடுற இந்த கோவை எழுதி போட்டு நம்ம என்ன செய்யற CRO4 2 minus செறிவு தரையும் போட்டு நம்ம இது செஞ்சுட்டோம்னா சரி. ஆனா இதுல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்திருக்கலாம் பிள்ளைகள். என்னன்னா AG plus செறிவை நீங்க ஏன் சார் கண்டுபிடிக்கிறீங்க? ஆல்ரெடி நாம தான் AG plus செறிவு தெரியும் தானே, 0.1 தானே, நம்ம ஏன் இதை கண்டுபிடிக்கணும்? நம்ம இதுக்குள்ள போட்டோம்னாலும் அவருடைய செறிவு 0.1 தானே என்று நிறைய பேர் டவுட் வந்திருக்கலாம். அத நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவருடைய ஆரம்ப சேர்க்கறதுக்கு முதல் தான் நம்மளோட செறிவு தெரியும். ஆனா இதுக்குள்ள நம்ம போட்ட உடனே இவருடைய செறிவு மாறிடும். என்னடா இது ஒரு பெரிய கனவுலக்குள்ள நம்ம போடுறோம், ஒரு ட்ராப் 2 ட்ராப்போ போடுறோம். சோ அவனுடைய செறிவு மாறிடும். சரிதானே? சோ அதனால தான் நம்ம வந்துட்டு அப்ப நீங்க இங்க வந்துட்டு AG plus செறிவு 0.1 தெரியும், இவருடைய செறிவு 0.0
ஒன்று தெரியும். அப்ப கேஎஸ்பியும் தெரியுமாண்டா, இதை கண்டுபிடிக்கிறேன் யோசிச்சுருப்பீங்க சில ஆக்கள். சரியா? ஸோ இதுவும் வார பிரச்சனை. ஸோ அங்க வந்துட்டு என்ன செய்யுதுன்னா ஏஜி பிளாஸ்னுடைய செறிவு மாறுது. ஸோ அப்படி மாறப்போக்குல நான் எவ்வளவு ஏஜி பிளாஸ்ல செறிவு வந்துட்டு கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு வீழ்படிவு மட்டுமட்டாக உருவாகாம இருக்குங்கிற சிச்சுவேஷனை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஸோ ஓகே. ஸோ தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம்டா அடுத்த கேள்வியையும் பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் ஒரு லென்த்தியான ஒரு விளக்கமாகத்தான் இருந்திருக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு முக்கியமான பாட், அயன் சமநிலை பாட்டுங்கிறது பிள்ளைகள் நம்ம கேள்வியில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பாட்டு. அதனாடிதான் நான் வந்துட்டு இது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்திடுறேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம 7வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். 7வது கேள்வியில நமக்கு ஒரு மூலக்கூறு தந்திருக்கிறான், HC�BC சரியா, அசெட்ரலின் என்று சொல்லுவோம். சரியா? அல்லது வந்துட்டு என்ன எத்தாயின் என்று சொல்லுவோம். ஏன்னா இது ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ எத்தாயின் என்று சொல்லுவோம், அல்லது அசெட்ரலின் என்று சொல்லுவோம். ரைட். இவரை பத்தி நம்ம கதைக்க போகல. முதலாவது இவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது பொருத்தமானதுன்னு கேட்டுக்கிறான். எத்தைன் மூலக்கூறில் ஒரு சிக்மா பிணைப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறான். பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல இன்னொரு சிக்மா பிணைப்பு ஒன்று இருக்க போது, இது ஒரு சிக்மா பிணைப்பு. ஸோ இங்க 3 சிக்மா பிணைப்புகள் காணப்படும். அதே மாதிரி 5 பிணைப்புன்னு பார்த்தோம்னா இதுல 3 பிணைப்பு இருக்குது. அதுல ஒரு பிணைப்பு தான் சிக்மாவாக இருக்கும், மற்ற இரண்டுமே வந்துட்டு 5 ஆக இருக்கும். ஸோ கண்டிப்பா இங்க 2 5 காணப்படும். சரியா? ஸோ முதலாவது ஒரு சிக்மா இருக்குதுங்கிறது பிள்ளை, அடுத்தது ஒரு 5 இருக்குங்கிறது பிள்ளை. அதே மாதிரி மூன்றாவது என்ன சொல்றாருண்டா எத்தைன் மூலக்கூறில் உள்ள அணுக்கள் யாவும் கலப்பில் ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். மிக முக்கியமான விஷயம். ஸோ இதுல நீங்க வந்துட்டு கலப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல நீங்க கலப்பு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இவர் ஒவ்வொரு ஆட்களுமே வந்துட்டு என்னத்துல இருப்பாங்க, எஸ்பி கலப்புல இருப்பாரு. ஸோ எஸ்பி கலப்புல இருப்பார். ஸோ எஸ்பி கலப்புல ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னா அவரோட இணைந்த எல்லாருமே வந்துட்டு நேர்கோட்டில இருப்பாங்க. ஸோ இவரோட இணைந்த இந்த கார்பன் அடுத்த அணுவும் இந்த அணுவும் நேர்கோட்டில இருக்கும். அதே மாதிரி இவர் எஸ்பி கலப்புல இருக்காருண்டா இவரோட இணைஞ்ச 2 அணுவுமே நேர்கோட்டில இருக்கும். ஸோ மொத்தமா இந்த மூலக்கூறு எல்லாமே நேர்கோட்டில இருக்கும். நேர்கோட்டில இருந்தா அது ஒரே தளத்துல இருக்குங்கிற விஷயமும் தெரியும். ஸோ இவர் 2 பேருமே ஒரே கலப்பு தான் பிள்ளைகள். இவர் 2 பேருமே ஒரே கலப்பு தான், எஸ்பி கலப்புல இருக்கும். ஆனா இவருடைய நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு 1s அணு ஓபிட்டல் தானே இருப்பார், இவரு கலப்புல இருக்க மாட்டார். ஸோ எல்லாருமே வந்துட்டு கலப்பு ஓபிட்டல்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். ஸோ எல்லா அணுக்களும் வந்துட்டு கலப்பில் ஈடுபட்டு இருக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனா அது வந்துட்டு பிழையாக இருக்கும். ஏன்னு சொன்னா ஹைட்ரஜன் இங்க வந்துட்டு கலப்புல இருக்காது. ரைட்டா? ஸோ எத்தைன் மூலக்கூறில் உள்ள அணுக்கள் யாவும் கலப்பில் ஈடுபட்டிருக்கும்ங்கிறது பிழையாக இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் இங்க வந்துட்டு கலப்புல இருக்காது. அதே மாதிரி எத்தைன் மூலக்கூறில் கார்பன் அணுக்கள் மாத்திரம் ஒரே தளத்தில் இருக்கும். இல்ல பிள்ளை, ஏன்னா இவ எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாரு. ஸோ ஒரே நேர்கோடுன்னா ஒரே தளமாக இருக்கும். ஸோ எல்லா அணுவுமே ஒரே தளத்தில் இருக்கும். ரைட். 5வது சொல்றான், எத்தைன் மூலக்கூறில் 2 5 பிணைப்புகள் இரு தளங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 ஆகும். நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 2 5 பிணைப்புகள் வைப்போமே. இப்ப நான் வந்துட்டு இதுல இவர் ஒரு 5 இவர் ஒரு 5 வைப்போமே. 2 5 பிணைப்புகளுக்கு இடையிலான கோணம் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்குமாண்டா 90 பாகையா தான் இருக்கும். சரியா? 2 5 பிணைப்புகளுக்கு இடையிலான கோணம் வந்துட்டு 90 பாகையா இருக்கும். ஸோ 5th ஸ்டேட்மெண்ட் சரி, 5வது ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 5th ஆன்சராக வரும். 7க்கு வந்துட்டு 5th ஆன்சர். ரைட். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம 8வது கேள்வியை பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஓடரா செய்யும். ஸோ நம்ம இப்ப இங்க 8வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளை. ஸோ 8வது கேள்வியை நம்ம பார்த்தமாக இருந்தால் XYZ எனும் 3 சேதன சேர்வைகள் தரப்பட்டுள்ளன. இவை 3 ஒரே மூலக்கூற்று திணிவு 60 கிராம் ஆகும். இந்த 3 பேருடைய மூலக்கூற்று திணிவு வந்துட்டு 60 கிராம் என்று சொல்லிக்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா இதுல எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட்டுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா பாக்குறேன். 3 சேர்வைகள் தந்திருக்கிறாங்க. அதுல எக்ஸ்ல வந்துட்டு 3 கார்பன் இருக்குது, ஒய்ல 2 கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, ஜெட்ல வந்துட்டு 2 கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது, எக்ஸ்ல வந்துட்டு 1 ஆக்சிஜன் தான் இருக்குது, ஆனா 3 கார்பன் இருக்குது. ரைட். ஓகே. இப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மேற்படி சேர்வைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது என்று கேட்டிருக்கிறான். அதுல முதலாவது இவை 3ம் கட்டமைப்பு சமபகுதியங்கள் ஆகும். சோ சமபகுதியம்னா என்ன விஷயம்டா பிள்ளைகள், இங்க வந்துட்டு அவர்களுடைய மூலக்கூற்று சூத்திரம் இருக்குதானே,
அவங்க எல்லா கட்டமைப்புகள்லையும் சமனாக இருக்கும். அதாவது நமக்கு வந்துட்டு சமபகுதியத்தை பார்க்க போகல, அவங்களுடைய கட்டமைப்பு சூத்திரம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனா மூலக்கூற்று சூத்திரம் 3 பேருக்குமே சமனாக இருக்கும். கட்டமைப்பு சூத்திரம் நம்ம வரைகிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் வித்தியாசமாக இருக்கும். சரியா? கட்டமைப்பு சூத்திரம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனா நமக்கு வந்துட்டு மூலக்கூற்று சூத்திரம் வந்துட்டு என்ன இருக்கும்னா அவ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆகவே இங்க வந்துட்டு நான் பார்த்தேன்னு சொன்னா மூலக்கூற்று சூத்திரம் பார்த்தேன்னா இவர்ட நான் பார்த்தேன்னா C3 3 6 7 8 H8 O வந்து வருகிறது. ஆனா இவர்ல பார்த்தேன்னு சொன்னா C2 H4 O2 வந்து வருகிறது. அதே மாதிரி இவரும் வந்துட்டு C2 H4 O2 வந்து வருகிறது. சோ இவர் ரெண்டு பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மூலக்கூற்று சூத்திரம். ஆனா இவர் வந்துட்டு ஒரே மூலக்கூற்று சூத்திரம் இல்ல. சோ கண்டிப்பாக வெவ்வேறான மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட ஆக்கள் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கிறாண்டா சமபகுதியங்களாக இருக்க முடியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சமபகுதியங்களாக இருக்கலாம். அதுவும் இவங்க வந்துட்டு என்ன வகையான சமபகுதியமாக இருக்கும்? எக்ஸும் ஜெட்டும் வந்துட்டு சமபகுதியங்களாக இருக்கலாம். ஏன்னா மூலக்கூற்று சூத்திரம் சமனாக இருக்குது. அவங்களோட கட்டமைப்பு மட்டும் தான் மாறுது. அதுக்குள்ளேயும் வந்துட்டு என்னன்னா அவங்களோட தொழிற்பாட்டு கூட்டம் மாறுது. சோ இவங்க ரெண்டு பேரும் தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியமாக இருப்பார். தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியமாக இருப்பார். ஏன்னா வையில் இருக்கின்ற தொழிற்பாட்டு கூட்டம் நமக்கு தெரியும் என்ன? ஒயிக் ஆசிட் ஒயிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் என்று வரப்போகுது. ரைட்டா? அதே மாதிரி இசட்ல இருக்கின்ற தொழிற்பாட்டு கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு எஸ்தர் வருது. C டபுள் பொண்டு OR பிணைப்பு வருது. சரியா? சோ எஸ்தர் வருது. சோ இவ ரெண்டு பேருமே வந்துட்டு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இதென்று சொன்னா நமக்கு வந்து சமபாதியம் என்று சொன்னா தொழிற்பாட்டு கூட்ட சமபாதியங்களா இருப்பார். சோ மூன்றும்ங்கிறதுனாலே அது பில. இரண்டாவது கூற்று இவை மூன்றும் H+K-MnO4 ஒட்சியேற்றம் அடைவன. சோ இதுல வந்துட்டு எக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு முதல் அல்கஹோல். ஏன்னா நமக்கு வந்துட்டு தெரியும் என்னடா இதுல ஒரு OH இருக்குது, மற்ற எல்லாமே இங்க ஒரு ஆர் கூட்டம் இருக்குது. சோ இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது. சோ இவர் ஒரு முதல் அல்கஹோல்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக ஒட்சியேற்றப்படுவார். சரியா? சோ வலி அல்கஹோல்னா நமக்கு கீட்டோனாக ஒட்சியேற்றப்படுவார். புடை அல்கஹோல்னா ஒட்சியேற்றப்பட மாட்டார். அடுத்த இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கார்பாக்சிலிக் ஆசிடாகத்தான் இருக்கார். அவர் வந்துட்டு ஒட்சியேற்றம் அடைவாராண்டா இல்ல அவர் ஒட்சியேற்றம் அடைய மாட்டார். C டபுள் பொண்டு OH C டபுள் பொண்டு OH தான் இருப்பார். சரியா? அங்கால நீங்க பாருங்க அவரும் வந்துட்டு நமக்கு இங்க என்ன வரப்போகுது? C டபுள் பொண்டு H இருக்காரு. இங்க ஒரு OR கூட்டம் வருகிறது. மேபி நமக்கு இவர் என்ன செய்யலாமாண்டா இவர் ஒட்சியேற்றப்படலாம். C டபுள் பொண்டு Hங்கிறது ஒரு அல்டிஹைட் தானே பிள்ளை. சோ இங்க நான் H+K-MnO4 போட போகல. இந்த சைடு வந்துட்டு என்ன ஆகலாம்? எனக்கு C டபுள் பொண்டு OH ஆக மாறலாம். இந்த சைடு வந்துட்டு C டபுள் பொண்டு OH ஆக மாறலாம். சோ இங்க இவை மூன்றும் H+K-MnO4 ஒட்சியேற்றம் அடைவன அப்படின்னு சொல்லி இருக்கின்றான். சோ இதுல வந்துட்டு மூன்றுமே ஒட்சியேற்றம் அடையாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு Y வந்துட்டு ஒட்சியேற்றம் அடையாது. இப்ப இதுக்குள்ள நீங்க நினைக்கலாம், இப்ப இதுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன செய்யலாமாண்டா பிள்ளைகள்? இங்க வந்துட்டு எப்படி நமக்கு இவருக்கு விளைவு வரப்போகுதுண்டா இதுல நீங்க எப்படி வந்துட்டு விளைவு வரப்போகுதுண்டா மேபி இந்த பிணைப்பு வந்துட்டு உடையும். ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு அமில நீர்ப்பகுப்புமாய் வருது. என்னடா நம்ம H+ கொண்டு போடுறோமே பிள்ளை. சோ போட போக்குள்ள நமக்கு என்ன நடக்குமாண்டா ROH வந்துட்டு பிளஸ் இங்க C டபுள் பொண்டு இவர் ஒட்சியேற்றம் அடைந்து OH என்று வரலாம். இவர் ஆல்ரெடி OH என்று வரலாம். இங்க நீர்ப்பகுப்பின் காரணமாக அவங்க OH என்று வரலாம். சரியா? இரண்டு மாதிரி வரலாம். சோ H+K-MnO4 போட போகல. H+K-MnO4 போட போகல. சரியா? மேபி நமக்கு ஆன்சர்ஸ்ல சம்டைம் நமக்கு ஃபைனல் பேப்பர்ல இப்படி ஒன்று வந்து ஆன்சர்ஸ்ல மேபி இப்படி தந்திருக்கான்னு வைங்களேன். இப்படி ஒரு விடையே தரல. இப்படித்தான் தந்திருக்கான்னு சொன்னா நீங்க வேற ஒண்ணு யோசிக்க தேவையில்லை. இதை எடுத்துட்டு போங்க. பட் நமக்கு வந்துட்டு அமில நீர்ப்பகுப்பு அடையலாம் தானே பிள்ளை இல்லைங்க. சோ H2SO4 நம்ம போட்டு ஒரு சின்ன ஒரு ஹீட் போட போகல அமில நீர்ப்பகுப்பு வர மாதிரி வரலாம் தானே பிள்ளை. சோ அப்படி வரதுனாடி இப்படி ஒரு விட வந்திருந்தா நீங்க கட்டாயம் இதைத்தான் நீங்க யோசிக்க வேண்டியவர். சரியா? ரைட். ஓகே. சோ மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா இவை மூன்றும் LaLH4 தாழ்த்தல் அடைவன அப்படின்னு சொல்லிக்கிறான். நம்ம தெரியும் LaLH4 நம்ம வந்துட்டு ஒரு முதல் அல்கஹோல்களுக்கு எதுக்குமே பார்த்தது இல்லை. சரி, அல்கஹோல்களுக்கு LaLH4 தாக்கம் பார்க்கல. ஆனா நம்ம யாருக்கு பார்த்திருக்கிறோம்? கார்போனைல் சேர்வைகள் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் அவர்களுடைய பெறுதிகளுக்கு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இவங்க வந்துட்டு LaLH4 தாழ்த்தல் அடைவன எல்லாருமே தாழ்த்தல் அடையுமான்னு கேட்டா நம்ம என்ன செய்யாதுண்டா எக்ஸ் வந்துட்டு தாழ்த்தல் அடையாது. ஆனா நமக்கு வந்துட்டு என்ன செய்யுமாண்டா வையும் இசட்டும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுமாண்டா தாழ்த்தல் அடையக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது பார்ப்போம். இவற்றின் கொதிநிலையை பத்தி கைச்சிக்கிறான். சரியா? ஏன்னா வையும் இசட்டும் வந்துட்டு ஏன் தாழ்த்தல் அடையுமாண்டா அதுல இருக்கின்ற வை வந்துட்டு என்ன சொன்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். சோ அவர் வந்துட்டு என்ன செய்வார்? C டபுள் பொண்டு OH வந்துட்டு CH2OH ஆக மாறுவார். ஏன்னா
அந்த சி டபுள் பாண்டோ கூட்டத்தை அப்படியே CH2 ஆக தாழ்த்தி விட்டுரும். அதே மாதிரி அங்கால இருக்கிறது ஒரு எஸ்தர். ஸோ எஸ்தரையும் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த சி டபுள் பாண்டோ CH2OH ஆக மாத்தி விட்டுரும். சரியா, ரைட். அப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவற்றின் கொதிநிலைகளானது Z Y பெரிது, இவற்றின் கொதிநிலைகளானது Y பெரிது X பெரிது Z என்ற மாதிரி சொல்லிக்கிறான். ரைட். இப்ப கொதிநிலையை பார்க்க போகல பிள்ளைகள், எக்ஸ்ல நீங்க பாத்தீங்களா இருந்தால் இவர்ல யார் இருப்பாருன்னு சொன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், ஹைட்ரஜன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்ட். வையில நீங்க பாத்தீங்களா இருந்தால் இவர் ஒரு கார்பாக்சிலிக் அசிட் தானே பிள்ளை, சி டபுள் பாண்ட் OH தானே இருக்கார். சோ இவர்லயும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஆனா இவர் வந்துட்டு இசட் வந்துட்டு ஒரு எஸ்தர் தானே பிள்ளை. சோ இசட் வந்துட்டு ஒரு எஸ்தர் தானே பிள்ளை, சி டபுள் பாண்ட் OR என்று இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. சோ இவர்ல வந்துட்டு நமக்கு இங்க வந்துட்டு ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குமா, இல்ல. நமக்கு என்ன இருக்கும், இருமுனை இருமுனை கவர்ச்சி விசை தான் இருக்கும். இவர்ல இருமுனைவு கவர்ச்சி விசை தான் இருக்கும், இருமுனைவு. ஆகவே நம்ம டைரக்டாகவே சொல்லலாம் உருநிலை கொதிநிலை யாரு கூட இருக்க போகுதுன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறார்களே தான் இருக்க போகுது. ஆகவே இசட்டை விட எக்ஸுக்கும் வைக்கும் கூட இருக்கும். ஸோ எக்ஸுக்கும் வைக்கும் வந்துட்டு இசட்டை விட கூட இருக்குமா, சரியா, அது முதலாவது நம்ம சொல்லலாம். இப்ப எக்ஸுக்கும் வைக்கும் நான் பார்க்க போனேன்னா எனக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அசிட்கள் பொதுவாக எப்படி இருக்கும்னு சொன்னா அவரோட ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாகவும் அவ வந்துட்டு பொதுவாக டைமராக தான் இருப்பாங்க. அப்ப நான் ஒரே அளவான கார்பன் எண்ணிக்கைகளை உடைய அல்லது ஒரே அளவான மூலக்கூற்று பருமனை உடைய அல்கஹால்களையும் அதே வந்துட்டு ஒரு கார்பாக்சிலிக் அசிடையும் நான் கருத போகல, யாருக்கு கூடுதலான உருவநிலை கொதிநிலை இருக்கும்னு சொன்னா கார்பாக்சிலிக் அசிடு தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு பொதுவாக ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதோட சேர்த்து அவர் இரு பகுதியமாக டைமராகத்தான் காணப்படுவார். சோ ஆகவே நான் டைரக்டாக சொல்லலாம் வைக்கு தான் கூட இருக்கும் எக்ஸை விட. ஆகவே இதுல இருந்து நான் டைரக்டாக வாரன் y பெரிது எக்ஸ் என்று எடுக்க, எனக்கு தெரியும் எக்ஸும் பெரிது, எக்ஸும் வையும் வந்துட்டு ஜெட்டை விட பெரிது. ஆகவே y x zங்கிற மாதிரி வரும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியாக இருக்கும். சரியா, நான்காவது கூற்று நமக்கு அப்ப சரியாக இருக்கும். சோ ஐந்தாவது பார்த்தோம்னா இவற்றில் XY ஆகியன அமிலங்களாகும் என்று சொல்லியிருக்கிறான். சோ இதுல வந்துட்டு y வந்துட்டு கார்பாக்சிலிக் அசிட் ஓகே, ஆனா X வந்துட்டு ஒரு அல்கஹால் தானே, ROH தானே, இவர் வந்துட்டு அமிலமா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அமில வலிமைக்குரிய ஓர்டர் தெரியும் பிள்ளைகள், சி டபுள் பாண்ட் OH முதலாவது வரும், அடுத்தது வந்துட்டு ஃபீனோல் வரப்போகுது. நம்ம இது வந்துட்டு என்னத்துல பார்த்தோம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம். சரியா, அங்கால H2O, இது பிறகுதான் ROH, இது பிறகுதான் நமக்கு HC ட்ரிபிள் பாண்ட் CH என்ற மாதிரி வரப்போகுது. சரியா, ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீரை விட இவருக்கு அமிலத்தன்மை குறைவு. அப்ப நீரை விட அமிலத்தன்மை குறைவுன்னு சொன்னா நமக்கு தெரியும் நீருக்கு வந்துட்டு pH வந்துட்டு 7 இருக்கும். இவரையும் விட அமிலத்தன்மை அதிகம்னா தான் pH 7 விட குறைவுக்கு வரணும். இவரை விட அமிலத்தன்மை அதிகம்னு சொன்னா அமிலத்தன்மை அதிகம்னா தான் pH 7 விட குறைவு வரணும். சோ இவரையும் விட அமிலத்தன்மை குறைவுன்னு சொன்னா pH வந்துட்டு 7க்கு மேலதானே வரும். அமிலத்தன்மை வந்துட்டு H2O-வையும் விட ROH-க்கு குறைவுன்னு சொன்னா H2O-வினுடைய pH நம்ம தெரியும் 7 என்று சொல்லி, ஆகவே 7க்கு மேலதான் அவருக்கு வரும். சோ அவர் கொஞ்சம் மூலத்தன்மை உடையவரால். சோ இவர் வந்துட்டு அமிலம் என்று சொன்னா அது பிள்ளையாக இருக்கும். சோ ஆன்சர் வந்துட்டு என்ன இருக்குமாண்டா, 8வதுக்கு 4th ஆன்சராக இருக்கும். 4th ஆன்சர். சரியா பிள்ளை, ஓகே. சோ அப்ப இதுல நான் வந்துட்டு மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கழிச்சிருக்கிறேன் பிள்ளைகள். ஒன்று இங்க வந்துட்டு அமில வலிமை ஓர்டரை பத்தி நான் கழிச்சிருக்கிறேன். சரியா, அடுத்தது வந்துட்டு என்னன்னு சொன்னா இந்த கட்டமைப்பு சூத்திரம் மூலக்கூற்று சூத்திரம் அதை பத்தி நான் கொஞ்சம் கழிச்சிக்கிறேன். சரியா, கட்டமைப்பு சூத்திரம் மூலக்கூற்று சூத்திரத்தை பத்தி கழிச்சிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு உருகுநிலை கொதிநிலை சம்பந்தமான விஷயத்தையும் நம்ம கழிச்சிருக்கிறோம். ஏன்னா அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு டைமராக இருப்பதன் மூலமாக அவருடைய உருகுநிலை கொதிநிலை மாற்றம் அடையுதுங்கிற விஷயத்தை பத்தி கழிச்சிக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது ஒரு நியூ ஐடியா விஷயம் ஒண்ணு கழிச்சிக்கிறோம். சரியா, சோ இப்படி நம்ம ஒரு கேள்வியிலேயே வந்துட்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட பல விஷயங்களை படிச்சுட்டு போற மாதிரி இருக்குது பிள்ளைகள். சரியா, ஒரு கேள்வியிலேயே நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டு போற மாதிரி இருக்குது. சோ கண்டினியூஸா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா படிங்க. சரியா, சோ என்ன சரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம், எந்த இஷ்யூஸுமே இல்லை. சோ என்ன சரி மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக சுட்டி காட்டலாம். ரைட், அந்த வகையில நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி.
ரைட். இப்ப நாம 9வது கேள்வியை நம்ம பார்த்தமாக இருந்தோம்டா பிள்ளைகள், நமக்கு ஒரு மூலக்கூறு ஒன்று தாரான், ஆக்சிஜன் 3- எஸ் டபுள் பொண்டோ, இங்க ஒரு டபுள் பொண்டோ, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க எஸ் டபுள் பொண்டோ, டபுள் பொண்ட், ஒரு டபுள் பொண்டோ. சரி, அப்படி ஸோ இதுல ஒரு மைனஸ் ஒன்று வருது பிள்ளைகள், இங்க O4 ஒன்று வருது, இங்க O2 ஒன்று வருது, இங்க O3 ஓகே, இங்க O1 ஒன்று வருது. சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தமாக இருந்தோம்டா பிள்ளைகள், இப்போ இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, மேற்படி S2O8-2-ல எந்த ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை உயர்வாக காணப்படும், எந்த ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவாக காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். அப்ப மின்னெதிர்த்தன்மை நமக்கு தெரியும், 1, 2, 3, 4 ஆக்சிஜனை தந்துட்டான். மின்னெதிர்த்தன்மை என்ன விஷயத்துல செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். மின்னெதிர்த்தன்மையில என்னென்ன விஷயங்கள் செல்வாக்கு செலுத்தும்? முதலாவது நமக்கு தெரியும் என்னன்னா, கலப்புங்கிற ஒரு விஷயம் தெரியும். சோ கலப்பு கூடிச்சென்று சொன்னா, அதாவது கலப்பு கூடுது, அதாவது கலப்பு கூடிச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்டா, SeL4 வந்துட்டு குறையும். SeL4 குறைஞ்சிச்சுன்னா பிள்ளைகள் நமக்கு மின்னெதிர்த்தன்மை வந்துட்டு குறையுமாம், மின்னெதிர்த்தன்மை குறையும். அதாவது நமக்கு வந்துட்டு மின்னெதிர்த்தன்மை எப்படி இருக்கும்டா, sp கலப்புக்காக கூடுதலாக இருக்கும், அடுத்தது sp2க்கு இருக்கும், அடுத்தது sp3க்கு இருக்கும். சரியா? ஆகவே கலப்பு குறைஞ்சாதான் நமக்கு மின்னெதிர்த்தன்மை கூடுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அடுத்தது இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்றம். சோ குறிப்பிட்ட அந்த அணுவுல இருக்கின்ற ஏற்றம். சரியா? இப்ப மின்னெதிர்த்தன்மை காண சொல்லுவான் தானே, இந்த நைட்ரஜன் அணுவுக்கு நீ மின்னெதிர்த்தன்மையை காணு, இப்ப இதுல இந்த ஆக்சிஜன் அணுவுக்கு நீ மின்னெதிர்த்தன்மையை காணு அப்படின்னு சொல்றான் தானே. சோ அந்த குறிப்பிட்ட அந்த அணுவுல இருக்கின்ற அந்த ஏற்றம், சோ ஏற்றம் என்று பார்க்க போக்குள்ள பிள்ளைகள் 0 பிளஸ் 0 மைனஸ் அந்த மாதிரி வரும். சரியா? பிளஸ் 0 மைனஸ் ஏற்றம். அடுத்தது மூன்றாவது விஷயம் பிள்ளைகள், ஆக்சியேற்ற எண், ஆக்சிடேஷன் நம்பர். சரியா? சோ ஆக்சியேற்ற எண் அதிகரிப்போட நமக்கு வந்துட்டு மின்னெதிர்த்தன்மை கூடுமாம். சோ அது ஆஸ் யூசுவல் சும்மா சாதாரணமாக ஆக்சியேற்ற நம்ம பார்க்க தெரியும். சோ ஆக்சியேற்ற எண் அதிகரிச்சா மின்னெதிர்த்தன்மை கூடும். சோ இப்ப இதுல யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, யாருக்கு குறைய அப்படின்னு சொல்லி தானே பிள்ளைகள் கேட்டிக்குது. ரைட். இப்ப நான் பார்த்தனா இருந்தேன்னு சொன்னா, இப்ப இந்த ஆக்சிஜனை பாக்குறேன் நான், இப்ப எனக்கு O1, O2, O3, O4 தானே நம்ம பார்க்க சொல்லிக்குது. சோ ஒவ்வொரு ஆட்களோட கலப்பை நான் பாக்குறேன். சோ இதுல நான் சாதாரணமாக இவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த தனிச்சோடிகளை கொடுத்து கொள்றேன். இவரெல்லாம் 2 தனிச்சோடி இருக்கு. சோ இவருட கலப்பு நான் பார்க்க போனேன்டா, இவருட கலப்பு sp3 ஆக இருக்கும், இவருட கலப்பு sp2 ஆக இருக்கும், இவருட கலப்பு sp3 ஆக இருக்கும், இவருட கலப்பு sp2 ஆக இருக்கும். சோ முதலாவது நான் வந்துட்டு என்ன செய்வேன்டா, கலப்பத்தான் பார்ப்பேன். மின்னத்தன்மைக்கு முதலாவது பார்க்க வேண்டியது கலப்பு, இரண்டாவது ஏற்றம். அந்த ஓர்டரை தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த ஓர்டரை தான் நம்ம பார்த்து வர வேண்டி வரும். சோ கலப்பா பார்த்தே நான் டைரக்டாக கெஸ் பண்ணலாம் யாருக்கு வந்துட்டு ஆக கூடுதலான மின்னத்தன்மை உடைய ஆக்சிஜன் என்று சொல்லி. ஒன்று O1 ஆக இருக்கணும், அல்லது வந்துட்டு O4 ஆக இருக்கணும். 2 பேர்ல ஒரு ஆள். ரைட்டா? மின்னத்தன்மை குறைஞ்ச ஆக்கல்ல யாராக இருக்க சான்ஸ் இருக்குன்னா, ஒன்று இவராக இருக்கணும் அல்லது இவராக இருக்கணும். இப்ப இவங்க 2 பேருடைய கலப்பும் சமன் தானே பிள்ளைகள். சோ 2 பேருடைய கலப்பும் சமன் என்று சொன்னா, அடுத்தது ஏற்றத்தை பார்க்கணும். இவர்ல ஏற்றம் வந்துட்டு 0, ஆனா இவர்ல ஏற்றம் வந்துட்டு -1. ஆகவே இவர் 2 பேர்ல ஆக குறைவு யாருக்குன்னு சொன்னா இவருக்கு தான். சோ O3 தான் ஆக குறைவுன்னு சொல்லி கெஸ் பண்ணிடலாமா இல்லையா? ஏனண்டா ஆக கூட வந்துட்டு O1க்கும் O4க்கும், O2 O3ல யாரு குறைவுன்னு சொன்னா O3க்கு குறைவு. அப்ப ஆக கடைசியால் O3, ஆக குறைஞ்சால் O3. சோ ஆக குறைஞ்சால் O3ங்கிற ஐடியா வச்சுட்டு பாக்குறேன். எனக்கு 5வது ஆன்சர் வரலாம், அப்படி இல்லாட்டி 2வது ஆன்சர் வரலாம். 5வது ஆன்சர்ல வந்துட்டு எனக்கு ஆக கூடின ஆள் யார் வரணும்னா O2 O4. ஆனா 5வது ஆன்சர்ல ஆக கூடினால் O2 ஒன்று தான் தெரியும். சோ நான் டைரக்டாகவே 2வது ஆன்சர் போட்டுடலாம், செகண்ட் ஆன்சர். சரியா? சோ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு போட்டு விடையை வச்சு ஆன்சருக்கு வந்தீங்கன்னா சரி பிள்ளை. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று நமக்கு ஷுவரா தெரியும்னா அதை வச்சு விடைக்கு பார்த்து விடையில இருந்து ஆன்சருக்கு வந்தீங்கன்னா சரி. ஓகே. சோ தொடர்ச்சியாக 10வது பார்ப்போம். சரி பிள்ளை. சோ 10வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளை.
ஸோ 10வது கேள்வி நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்கானிக் கேள்வியாக இருக்க போகுது. ஸோ அதை நம்ம பார்த்தமாக இருந்தோம்னு சொன்னா ஒரு பென்சீன்ல இங்க ஒரு CH3, அதே மாதிரி இங்க வந்துட்டு ஒரு CH2OH, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல வந்துட்டு CHOH, இங்க வந்துட்டு ஒரு CH3 இருக்கு. சரியா? ரைட். ஸோ இப்போ நான் பாருங்க பிள்ளைகள், எனக்கு வந்துட்டு முதலாவது இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு H+KMnO4 போடுறாங்க. H+KMnO4 போடுறாங்க. அதே மாதிரி அப்படி வார அந்த அவுட்புட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா NaBH4 போடுறாங்க. ரைட். ஸோ NaBH4 போடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறாங்க. ரைட். அப்போ நம்ம பார்த்தோமா இருந்தோம்டா பிள்ளைகள், இங்க என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு வந்துட்டு சில தியரிகளை நம்ம கொஞ்சம் மீட்டி பார்த்துட்டு வந்துடும். என்ன நடக்குமாட்டா, ஒரு அட்கேனை நான் கன்சிடர் பண்ண போகல, பென்சீனோட இணைந்திருக்கின்ற ஒரு ஆர் கூட்டமோட நான் கன்சிடர் பண்ண போகல. உதாரணமாக எத்தனை கார்பன் இருந்தாலும் சரி, CH3 CH2 எத்தனை கார்பன் இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு பென்சீனோட இணைந்த ஒரு கார்பன் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், பென்சீனோட இணைந்த ஒரு கார்பன் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்குமாண்டா பிள்ளைகள், நமக்கு என்ன நடக்குமான்னு சொன்னா நமக்கு பென்சீன் C+OH கார்பாக்சிலிக் ஆசிட் வருமா? சரியா? அதாவது இங்க வந்துட்டு எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 கார்பன் தான் இருக்குது பிள்ளைகள். அப்படி இருந்தாலும் நமக்கு ஃபைனலாக விளைவுலாக வாரது ஒரு கார்பன் கொண்ட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வருமா? இது வந்துட்டு ஒரு ஆர் கூட்டம் பென்சீன்ல இணைந்திருக்கின்ற போதும். அப்ப இதே இது வந்துட்டு நீங்க நேரடியாக பென்சீன்ல, சரியா, இப்படி இருக்கின்ற ஒரு ஆள் வைங்களேன், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3 இருக்குதுன்னு சொன்னா இவரை நம்ம என்ன செய்யலாம்டா, ஒட்சியேற்ற முடியாது. H+KMnO4 போட்டீங்கன்னா. ஏனண்டா பென்சீனோட இணைந்த கார்பன்ல நேரடியாக ஐதரசன் இல்ல, நேரடியாக ஐதரசன் இல்ல. இது யாருக்குன்னு சொன்னா ஒரு ஆர் கூட்டம், அதாவது ஒரு அட்கேன் மாதிரியான ஆக்கள், அப்படியான ஆக்களுக்கு தான் இந்த கன்செப்ட். ரைட். இப்ப அதே இது வந்துட்டு பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவலா தெரியும். இப்ப பென்சீன்ல ஒரு முதல் அல்கஹால் இருந்துச்சுண்டா, COH H இருந்துச்சுண்டா, நம்ம இவர் என்ன செய்யலாம், ஒட்சியேற்றலாம். ஒட்சியேற்ற மாட்டோம், H+KMnO4 போட்டோம்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும், C+OH வரும். இதே இது வந்துட்டு ஒரு முதல் அல்கஹால் இல்லாம ஒரு வழி அல்கஹால்ண்டா, இது இன்னைக்கு ஒரு ஆர் கூட்டம் ஒன்று இருக்குதுண்டா, நமக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கீட்டோன் வரும். என்ன, பென்சீன் C+R ஒரு கீட்டோன் வரும். சரியா? இது ஒரு வழி அல்கஹால் இருந்தா பென்சீன்ல. சோ நம்ம இப்ப இதுல ரெண்டு விஷயம் பார்த்திக்கிறோம். அல்கஹால்கள் இருந்தா என்ன மாதிரி நடக்கும், அதே மாதிரி ஒரு அட்கேன் செட்டப்ல நமக்கு வந்துச்சுன்னா ஒரு ஆறு கூட்டங்கள் வர மாதிரியான செட்டப்ல வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்ப நமக்கு இங்க வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வரமாட்டா பிள்ளைகள், இங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முதல் அல்கஹால்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வரும், C+OH. இது வந்துட்டு ஒரு வழி அல்கஹால்னா ஒரு கீட்டோன் வரும், C+CH3. இது வந்துட்டு ஒரு ஆர் கூட்டம். சோ பென்சீனோட இணைந்த கார்பன்ல நேரடியாக ஐதரசன் இருக்குது. சோ இங்க வந்துட்டு C+OH வரும். சரியா? இப்ப இவருக்கு NaBH4 போட போகல. NaBH4 யாரோட போய் தாக்கும் பிள்ளைகள், நமக்கு வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்களை அது தாழ்த்தாது. ஆனா யாரை தாழ்த்துவார், அல்டிஹைட் கீட்டோன்களை தாழ்த்துவார். சோ அல்டிஹைட் கீட்டோன்களை தாழ்த்த போக்குள்ள நமக்கு என்ன நடக்க மாட்டா, இங்க பென்சீன்ல C+OH இருக்கும். அதே மாதிரி இங்க இங்க ஒரு OH, இங்க ஒரு CH3, இங்க ஒரு H வரும். அதே மாதிரி இங்க வந்துட்டு C+OH இருக்குமா? சரி. ஆகவே உங்களுக்கு இது ஆன்சரா தரது முதலாவது வந்துட்டு CH2OH வருது, அது வராது. CH2OH வராது. மூன்றாவது இல்லாட்டி நாலாவது வரணும். சோ மூன்றாவதுல வந்துட்டு CH3 இருக்குது. சோ நாலாவது ஆன்சராக இருக்கு. சோ ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சர். சரியா? சோ 10வது கேள்விக்கு 4th ஆன்சராக இருக்கு. சரியா? ஓகே. சோ இதோட நம்ம வந்துட்டு இதுக்குரிய இதுகளை முடிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். சோ தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ்ல 11வது கேள்வியில இருந்து டிஸ்கஷன்ஸை பார்ப்போம்.